அய்யனார் துணை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வராங்க. அப்போ பாண்டி ஏதோ யோசனையிலேயே இருக்காங்க ரொம்பவே. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்னடா பாண்டி ஏன் ஒரு மாதிரி இருக்க, வாங்க எல்லாரும் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பாண்டி சொல்கிறாங்க, இல்லை நான் போயிட்டு வானதியை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்காக பார்க்கணும், காலையிலேயே போய்க்குவேன். அது மட்டும் இல்லாமல் சேரன் என்ன சொல்கிறாங்க, ஆமாண்டா நீயும் நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்க, நீ போயிட்டு அவங்கள பாரு. அது மட்டும் இல்லாமல் காலையிலே ஏதாவது டேட்டை குறித்து சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாங்க, இருங்கண்ணே நீங்கள் எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம், நான் போயிட்டு அவளை பார்த்துட்டு வந்துடுறேன்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ பல்லவன் சொல்கிறாங்க, என்ன உன் குழந்தையும் பொண்டாட்டியும் பார்த்துட்டு வர்றதுக்காக இவ்வளோ அவசரமானு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. வாயை மூடிட்டு இருடான்னு சொல்லிட்டு பாண்டி திட்டிட்டு போகிறாங்க. அந்த டைமில் சோழனும் நானும் வரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாண்டிக்கே தெரியாமல் சோழன் பின்னாடியே போவாங்க. அங்கே போயிட்டு வானதிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, நான் வெளியே தான் இருக்கேன், கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எதுக்காக, குழந்தைய பார்க்க இவ்வளோ அவசரமாக உனக்குன்னு சொல்கிறாங்க. அடிச்சு அமைதியாரிடி, ஒழுங்காக என்ன ஆச்சுன்னு சொல்லு, நீ உண்மையாலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அது எப்படிடியா ஆகும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க அண்ணன் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டியை பார்த்துட்டு ரொம்பவே அடிக்குவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உள்ளே பேசுவாங்க. அந்த டைமில் சோழனும் உள்ளே போவாங்க. பாண்டியனை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ சோழனுக்கு கோபம் போயிட்டு வானதியோட அண்ணாவை அடிப்பாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வானதி கோபம் இங்கே எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்னடி சொல்கிற, என்ன இந்த விளையாட்டுத்தனம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க, நான் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா கேட்குறாங்க. உங்களுக்கு வேணால் என் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம், நான் பாண்டியை காதலிச்சுட்டு அவனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீங்கள் எப்படி நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. அதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யாவாடி சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவன் கழுத்துக்கிட்டே கொண்டு வந்துட்டான் தாலியை, அதுக்கு மிச்சம் என்னால் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பாண்டி, நீ ஊருக்கு போனதுக்கப்புறம் இவதோ இந்த தடிமாடு இருக்கான்ல, இவனுடைய ஃப்ரெண்டை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட பாண்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஓ, இதனால தான் இவ பொய் சொல்லியிருக்கலா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நினைக்கிறாங்க. ஆமாம், நான் இதனால தான் பொய் சொன்னேன், நீ இல்லாமல் இருந்த சாக்கை வச்சு அவங்க எனக்கு கல்யாணம் பண்ண வைக்க பார்த்துட்டாங்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வா பாண்டி, நம்ம போயிட்டு வெளியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ எதுக்காகடி இந்த மாதிரி எல்லாம் பண்ண, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போதேன், நீ இப்போவே ஒரு தடவை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதை நீ காதால் கேட்பல்ல, கொஞ்சமாவது ஜாலியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னையும் டென்ஷன் படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வானதி. உடனே பாண்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் வானதியோட அண்ணாக்கும் அம்மாக்கும் ரொம்பவே கோவம் வருது. எப்படியெல்லாம் பண்ணுறா பாரு, கொஞ்சமாவது பெற்றவங்க இருக்காங்கன்னு கொஞ்சமாவது அவளுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பேசிக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லாமல் வானதி பாண்டி கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து சோழன் பாண்டியை கூட்டிகிட்டு போயிட்டு 2 சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி எல்லாம் ஆயிடுச்சே, நீ இதுக்கு கூட லாக்கி இல்லையான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. போதும்டா இதோட நிறுத்துக்குயோன்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. சரிடா, இதுக்கு மேலே நான் சிரிக்க மாட்டேன், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.